என் பேரு கேடன்ஸ். நான் எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ல வேலை செய்றேன். இது ஹைவே ஓரமா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியான இடத்துல இருக்கும். இங்க பெரும்பாலும் லாரி டிரைவர்ஸ், டூரிஸ்ட்லாம் வருவாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கும். ஏன்னா யாரு வருவாங்க, என்ன குடிப்பாங்கன்னெல்லாம் அத்துப்படி. வார நாட்கள்ல பெரும்பாலும் ராத்திரி ஷிஃப்ட்ல நான் மட்டும் தனியா தான் வேலை பார்ப்பேன். பயமா இருந்தாலும் எனக்கு இது பழகி போச்சு. ஆனா ஒரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி 1 மணிக்கு நடந்த சம்பவம் என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் வந்தான். ஒரு 40 வயசு இருக்கும். பார்க்க ரொம்ப பணக்கார மாதிரி நாகரீகமா கருப்பு கோட் போட்டுக்கிட்டு இருந்தான். நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஆட்களை பார்க்கவே முடியாது. அவன் நேரா பார் கவுண்டர்ல வந்து உட்கார்ந்து ஒரு காஸ்ட்லி சரக்க ஆர்டர் பண்ணான். அவன் என்கிட்ட, இங்க வேலை பார்க்க பிடிச்சிருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான். நானும் சும்மா கடமைக்கு பதில் சொன்னேன். அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி தன்மையா பேசினான். ஆனா திடீர்னு, நீ இதை விட பெருசா ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கியான்னு கேட்டான். அது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா பட்டுச்சு. அப்புறம், உனக்கு எப்போ டியூட்டி முடியும்னு கேட்டான். எனக்கு அவன் என்னை கரெக்ட் பண்ண பார்க்கறானோன்னு தோணுச்சு. அதனால மழுப்பலா பதில் சொன்னேன். அவன் உடனே ஒரு $100 நோட்டை டிப்ஸா வச்சுட்டு எதுவும் பேசாம கிளம்பிட்டான். ஒரு வாரம் கழிச்சு அவன் திரும்ப வந்தான். ஆனா இந்த முறை அவன் தனியா வரல. கூட ஒரு பொண்ணு வந்தா. அவ ஒரு 35 வயசு இருக்கும். ஆனா சின்ன பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு விசித்திரமா இருந்தா. அவ என் கையில கைய வச்சு, நீ ரொம்ப அழகா இருக்கன்னு வழிஞ்சா. எனக்கு அப்பவே ஏதோ தப்பா பட்டுச்சு. அவ என்கிட்ட, நான் ஒரு பிரைவேட் பார்ட்டி கிளப் வச்சிருக்கேன். உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்களுக்கு வாரத்துக்கு $10,000 சம்பளம் தருவேன்னு சொன்னான். எனக்கு பகீர்னு இருந்துச்சு. அவ சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் அவ கண்ல ஒரு குரூரம் தெரிஞ்சது. வெளியே ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னும் தெளிவா சொல்வாரு, கொஞ்சம் வெளியே வான்னு கூப்பிட்டா. எனக்கு ஆபத்துன்னு புரிஞ்சது. எனக்கு வேண்டான்னு உறுதியா சொல்லிட்டேன். அந்த நேரம் பார்த்து உள்ள கஸ்டமர்ஸ் வந்ததால அவங்க 2 பேரும் முகத்தை மாத்திக்கிட்டு கிளம்பிட்டாங்க. நான் உடனே என் பாஸ் கிட்ட விஷயத்த சொன்னேன். அவரு, நான் 15 நிமிஷம் தூரத்துல தான் இருக்கேன், எப்போ வேணாலும் கூப்பிடுன்னு சொன்னாரு. சில நாள் கழிச்சு ராத்திரி ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஒரு கார் என்ன ஃபாலோ பண்ணுச்சு. நான் எந்த சந்துல திரும்பினாலும் அது என் பின்னாலேயே வந்துச்சு. பயத்துல நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டேன். உடனே அந்த கார் பறந்து போயிடுச்சு. எனக்கு அப்பவே தெரிஞ்சது இது அவங்கதான்னு. ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கடையை மூட போற நேரத்துல மறுபடியும் அந்த பொண்ணு உள்ள வந்தா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் ரகசியமா என் பாஸ்க்கு மெசேஜ் பண்ணேன். அவ என்கிட்ட, சும்மா உன்னை பார்க்கலான்னு வந்தேன், ஒரு சரக்கு ஊத்துன்னு கேட்டா. நான் டைம் பாஸ் பண்ண மெல்ல வேலை செஞ்சேன். திடீர்னு முன்கதவு சாத்துற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். வெளியே ஓடி போய் பார்த்தா ஒரு கருப்பு வேன் என் கடவாசல்ல நிக்குது. நான் பதறி போய் கதவை லாக் பண்ணேன். அடுத்த நொடி பின் கதவை யாரோ பலமா தட்டி உடைக்க பார்த்தாங்க. ஒரு கையில இரும்பு கம்பியையும் இன்னொரு கையில போன்ல 911ஐயும் அடிச்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு நின்னேன். முன்பக்கமும் ஆபத்து, பின்பக்கமும் ஆபத்து. நான் தப்பிக்க வழியே இல்லாம மாட்டிக்கிட்டேன். நல்ல வேளை அந்த நேரம் என் பாஸ் காரை கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. அதை பார்த்ததும் அந்த வேன் மின்னல் வேகத்துல பறந்து போயிடுச்சு. பாஸ் அந்த வண்டி நம்பரை குறிச்சு வச்சிருந்தாரு. போலீஸ் வந்து சிசிடிவி பார்த்தப்பதான் உண்மையான திகழே தெரிஞ்சது. அந்த பொண்ணு வெளியே போனதும் 2 பேர் முகமூடி போட்டுக்கிட்டு முன்வாசல்ல பதுங்கி இருந்திருக்காங்க. பின்னாடி ஒருத்தன் கதவை உடைச்சு என்னை முன்வாசல் வழியா துரத்தி விட முயற்சி பண்ணியிருக்கான். நான் மட்டும் அன்னைக்கு பயந்து வெளியே ஓடி இருந்தா என்னை கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த வண்டி நம்பர் போலியானதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியல. ஆனா இப்போ நான் தனியா வேலை பார்க்கறதில்ல. நினைச்சாலே உறைஞ்சு போயிடுறேன்.